நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். சனி பயிற்சி உங்களோட ராசியிலிருந்து 9வது வீட்டில் தான் நிகழப்போகுது. அதாவது மீன ராசியில் வருகின்ற மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு 29ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்து ஜூன் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் வந்துட்டு மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை சனி பகவான் தரப்போகிறாரு அப்படின்றத நல்லா தெளிவாக பார்த்துடலாம். இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் நிறையவே இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்ததை விட ஒரு நல்ல திருப்பு முனையை நீங்கள் காண்பீங்க. சரிங்களா? இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த பெரிய பெரிய இழப்புகள் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு நினச்சி அதில் நிறைய தடைகள் வந்துட்டுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு உங்களுக்கு வந்த இழப்புகள் எல்லாத்துலேருந்தும் மீண்டு வெளிவருவீங்க. எதிர்பாராத இழப்புகள் எல்லாமே நடந்திருக்கும். அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே வசதியாக இருப்பீங்க. அதோட ஆன்மீக விஷயங்களில் நிறைய ஈடுபாடு உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஓகேங்களா? கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் உங்களோட வேலையில் போட்ட கடின உழைப்பு, உங்களோட அர்ப்பணிப்பு எல்லாத்துக்கும் பலன் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிங்களோ அதுக்கான வெற்றி கிடைக்கும். சரிங்களா? உத்தியோகத்தில் நிறைய ஆதாயம் ரொம்ப தாமதமாக இருந்திருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஆதாயங்கள் எதுவும் கிடைக்காம எந்த ஒரு பெருசாக பெனிஃபிட் இல்லாமல் தாமதிச்சு இருந்திருக்கும். இருந்தாலும் இதுக்கப்புறமா உங்களுக்கு நீடித்த ஆதாயங்கள் நிறைய கிடைக்க போகுது. முன்னாடி இருந்த ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வேலையில் இருந்திருக்கும். அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. அப்படியே மீண்டு வந்தாலும் சின்ன சின்ன சவால்களை உங்களோட வேலையில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நற்பலன் கிடைக்குது அப்படின்றதுக்காக கடின உழைப்பு போடாமல் இருந்துடாதீங்க. உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர பாருங்கள். நேர்மறையான எண்ணம் மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வேலையில் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். உங்களுக்கு டெய்லி கொடுக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்போடவும் சரிவரவும் நிறைவேற்றி முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? எல்லா வேலையும் கரெக்டாக முடித்து அதுக்கான ரெகக்னேஷனையும் பெறுவீங்க. உங்களோட பலவீனங்களை உங்கள் கோவொர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிவிக்காதீங்க. உங்களோட பலங்கள் என்ன, பலவீனம் என்னன்றதை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட பலவீனத்தை தெரிஞ்சு அதிலிருந்து வெளிவந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பலவீனத்திலிருந்து வெளிவந்தாவே உங்களோட லட்சியத்தை உங்களால் அடைய முடியும். நேர்மறையான அணுகுமுறையும் சனி பகவானோட சாதகமான தாக்கமும் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட உத்தியோக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் போட போட உங்களுடைய வேலையில் அதாவது அடுத்தடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியும். சரிங்களா? ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் தான் நடக்கும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்க இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களோட காதல் உறவில் இருக்க துணை இருப்பாங்க இல்லையா, உங்கள் லைஃப் பார்ட்னர், அவங்களோட கருத்துகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதன் மூலயமா அவங்க 2 பேருக்குள்ள பரஸ்பர புரிதல் ரொம்பவே அதிகரிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி புரிதல் அதிகமாக இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். நிறைய கருத்து வேறுபாடுகள் பேசும்போது எல்லாருக்குமே வர்றது சகஜம்தான். ஆனால் நீங்கள் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்கும் போது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களோட மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை அவங்கக்கிட்டேயும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்ககிட்டேயும் ஷேர் பண்ணும்போது உங்களோட உறவு இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா?
இந்த காலகட்டத்தில் உங்களோட காதலுக்கு மற்றவங்களோட ஆதரவு அதிகரிக்கும். சரிங்களா? உங்கள் குடும்பத்திலையோ இல்லை உங்களோட உறவினர்களோ யாரோ ஒருத்தர் உங்களோட காதலுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. தந்தையோட ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நேரடியாக தெரிவிக்கலாம். சரிங்களா? உங்கள் அப்பா கிட்ட வந்து இது மாதிரி விஷயம் இருக்குப்பா, எனக்கு வந்து பண்ணி வைப்பா அப்படின்னு நீங்களே பொறுமையாக டைரெக்டாக சமயம் பார்த்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். மற்றவங்கள அன்னைக்கு அவங்க ஒரு மாதிரி சொல்லி தேவையில்லாத பிரச்சனை வர்றதை விட டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு சொல்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் தான் செஞ்சுக்கணும். அதனால் உங்களோட அப்பாவோட ஆதரவு உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்களே வந்துட்டு உங்களோட கோரிக்கையை உங்கள் அப்பா கிட்ட நேரடியாக வைங்க. சரிங்களா? உங்களோட காதல் உறவில் வந்துட்டு பொறுமையும் மற்றும் புரிதலும் ரொம்பவே அவசியம். இளம் வயசில் இருக்கவங்களோட மனசுக்குள்ளே புதுசாக காதல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களோட அன்புக்குரியவர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொல்லி கரெக்டாக நேர்மறையான மனநிலையோடு இருக்கிறது ரொம்பவே அவசியம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதனாலும் வெளிப்படையாக பேசி உங்களுக்கு தேவையானதை நீங்களே வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான். அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன்களை சனி பகவான் கொடுக்க இருக்காருன்றதை பார்க்கலாம். கணவன் மனைவி உறவில் வந்து ஒளிவு மறைவு இல்லாத தன்மை ரொம்பவே அவசியம் இந்த காலகட்டத்தில். இதுதான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலை உருவாக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் டைரெக்டாக பேசிடுங்க. அவ்வளோதான். உங்களோட வாழ்க்கை துணையின் கருத்துக்களை வந்து நீங்கள் கவனத்தோடவும் கேட்கணும். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இது வேண்டாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்லிடலாம். அவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க சொல்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க சொல்கிறத கவனிக்கிறீங்கன்றதே பெரிய விஷயமாக தெரியும். சரிங்களா? கடகராசிக்காரர்களோட பார்ட்னர் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டாலே அவங்களுக்கு சந்தோஷன்ற மாதிரியான ஒரு காலகட்டம் தான். மேலும் அவங்க கூட உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். சரிங்களா? உங்களோட கணவனோ இல்லை மனைவி கூடயோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட உறவுக்கு இன்னுமே மதிப்பு அதிகரிக்கும். உங்களோட உறவு இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரிங்களா? உங்கள் உறவுக்குள்ளே நல்ல மரியாதை, நம்பிக்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்க குணங்களை ஷேர் பண்ணி அதன் மூலயமா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெட்டராக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திருமண வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ரொம்பவே நல்லபடியாக சந்தோஷமாக வந்துட்டு உங்களோட உறவின் உண்மையான அர்த்தத்தை அனுபவித்து வாழறதுக்கான நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான ஒரு காலகட்டம் தான் இது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நிதி நிலையில் எந்த மாதிரி பலன்களை சனி பகவான் கொடுக்க இருக்காருன்றதை பார்க்கலாம். நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் இருக்க காசை நீங்கள் பட்ஜெட் போட்டு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. பணத்தை வந்துட்டு நீங்கள் எதுலையாச்சும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிங்க. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸில் இல்லை எந்த ஒரு விஷயத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் முன் அனுபவம் இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சின்னதாக ஒரு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. உங்கள் கையில் இருக்க பணத்தை ஒரே விஷயத்துலேயே மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து தனித்தனியாக வந்து வேறு வேறு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் சும்மா கடன் வாங்குறதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு கடன் தேவை, பண உதவி மற்றவங்ககிட்ட இருந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் திருப்பி கொடுக்க முடியும்னு நினச்சா அந்த அளவுக்கான அமௌண்ட்டை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாமல் நிறைய உங்கள் தகுதிக்கு மீறிய பண அளவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து கடன் வாங்க வேண்டாம். உங்களால் எந்த அளவுக்கு திருப்பி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கடன் வாங்குறது ரொம்பவே நல்லது. அதனால் கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா
பொருளாதார நிலவரம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட நிதி இலக்குகளை அடையிறதுக்கு இது உதவுமா இல்லையா அப்படின்றத யோசித்து டிசைட் பண்ணுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பணத்தை பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கவும் செய்யுங்க. சேமிக்கணும்னா 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு பைசா ₹1 சேமித்தாலும் அது சேமிப்பு தான். 1 கோடி சேமித்தாலும் சேமிப்பு தான். ஸோ உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதில் செலவு போக மீதியை வந்து சேமித்து வைங்க. கொஞ்சம் காசுனாலும் அது கண்டிப்பாக கொஞ்ச நாளுக்கு பிறகு பெருசாக தெரியும். அதனால் சேமிப்பை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. அடுத்ததாக கடக ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கடக ராசியை சேர்ந்த மாணவர்கள் கடின உழைப்பு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். படிப்பில் வந்து நீங்கள் கடின உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க, விளையாட்டு நேரத்தில் விளையாடுங்க. தேவையில்லாமல் நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களோட படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. மாணவர்கள் வந்துட்டு தங்களோட மனசுக்குள்ளே நிறைய தன்னம்பிக்கை வந்து உருவாகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். உங்களோட திறமைகளை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. புது புது விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்குவீங்க. கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கைக்கு உதவுகிற விஷயங்களை வந்து தேடி தேடி படித்து அதுக்கான டைம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எது நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லி யோசித்து படித்து நல்லா தெளிவாக தான் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. உங்களோட தனித்துவமான எண்ணங்கள், யோசனைகள், ஆராய்ச்சிகள் இதை வந்து மற்றவங்கள உங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்ணி ஈர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களோட பேச்சில் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் பேசுகிறத விட்டுட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களோட கல்வி வளர்ச்சியில் நீங்கள் நேர்மறையாக இருக்கிறது மூலயமா புது புது உயரங்களை அடைய முடியும். மாணவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம் இது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துறது நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டாலுமே அதை உடனே சரி செய்ய பாருங்கள். சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி கண்டுக்காமல் விடக்கூடாது. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பண்ணிடுங்க. தேவைப்படும் போது மருத்துவ பரிசோதனையோ இல்லை ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையோ மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண பாருங்கள். மன ஆரோக்கியம் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் மன அழுத்தம் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களை மனசு நிம்மதியாக வச்சுக்கோங்க. மைண்டை ஃப்ரீயாக எப்போவுமே வச்சுக்க பாருங்கள். ஓகேங்களா? இதுக்காக தியானம், யோகா உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து உடல் பயிற்சியெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்திக்கோங்க. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சாப்பிட்ற பொருள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத சூஸ் பண்ணி உங்களோட உடம்புக்கு செட் ஆகுமா இல்லையான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அதே போல் தண்ணீர், உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல தண்ணி குடிங்க, நிறைய ஆக்டிவாக இருங்க, ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக குடிக்கக்கூடாது. உங்கள் பாடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. சரிங்களா? இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் இருக்க போது. பெருசாக எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன சேலஞ்சஸ் மட்டும்தான். அதுலேருந்தும் நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பரிகாரங்கள் ஒரு சிலது சொல்கிறேன். அதை செஞ்சு நீங்கள் ஈஸியாக இதிலேருந்து விடுபடலாம். ரொம்ப ஈஸியானது தான். சனிக்கிழமையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உணவு தானம் செய்யலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன்
இல்லாட்டி சனி பகவான் இவங்கள வந்து பிரார்த்தனை செய்யலாம். ஹனுமன் சாலிசாவை படிக்கலாம், இல்லாட்டி ஆடியோவாக போட்டு கேட்கலாம், ரொம்பவே நல்லது. சனிக்கிழமையில் வந்துட்டு ஏழை மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு வந்து போர்வைகள், துணிகள் தானம் செய்யலாம். முதியோர் இல்லங்களுக்கு வந்து தொண்டு செய்யலாம். உங்களால் முடிஞ்ச காசு ஏதாவது இல்லை ஃபுட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணலாம். நாய், காக்கை இந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கலாம். சனிக்கிழமை முக்கியமாக அசைவ உணவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், பெருசாக எந்த ஒரு பரிகாரமும் இல்லை, எல்லாமே நம்ம ஈஸியாக செய்கிற அளவுக்கு தான் இருக்குது. இதை வந்துட்டு கண்டிப்பாக செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியோட முன்னேற்றத்தோடு இருப்பீங்க. அதுக்கான ஒரு சூப்பரான காலகட்டம் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.